தொடக்கத்திலேயோ இல்லை சமீபம் நாட்கள் வரைக்கும் கூட என்டிஏவிலேயே டிடிவியும் ஓபிஎஸும் இருக்கிறார்களாங்கிற சந்தேகத்தை வெளிப்படுத்திட்டு வந்த திரு இபிஎஸ் காலம் கணியட்டும் பார்க்கலாம் அப்படின்னு டிடிவிக்கு ஒரு ஸ்பேஸையும் ஓபிஎஸ்க்கு வந்து காலம் கடந்துச்சு அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளியையும் வைக்கிறதுனா டிடிவி வேணும் ஓபிஎஸ் வேண்டாம் அப்படின்னு நினைப்பதற்கான காரணம் என்ன? அப்படி ஒரு முடிவுக்கு எடப்பாடி அவர்கள் வந்ததா தெரியல. அது இரண்டுமே காலம்ங்கிற வார்த்தை சொல்லும்போது இதில் நான் செய்வதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தான் ஆக்சுவலாக. அது எப்படி எந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதுதான் அர்த்தம். இங்கே வந்து ஓபிஎஸோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொன்னது போல் நதியின் வெள்ளம் கரையினில் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி நதியில் வெள்ளம் வந்து பாஜக பிரவாதமாக போயிட்டு இருக்குது. கரையில் நெருப்பு வந்து அவர் எடப்பாடி அக்னீஸ்வரனாக இருக்கார். ஸோ அதனால் அக்னீஸ்வரன்ட்ட மாட்டினா நிச்சயமாக அது தேர முடியாது. ஆனால் அந்த வெள்ளம் இருக்குனால வெள்ளத்தில் இருந்தால் கரை சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால பாஜகவில் இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓபிஎஸ். அதனால பாஜகவில் இணைவதற்கு பாஜகவில் ஓபிஎஸ் இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நான் கரெக்டாக தான் கேட்குறேன். ஆமா, கூட்டணியில் இணைவதற்கா பாஜக நேரடியாக கட்சியில் இணைவதற்கு இதை நீங்க ஒரு வேறு விதமாகவும் பார்க்கலாம். இது கூட ஏதோ சொல்லிட்டீங்களோ? அதுதான் ஒரு அர்த்தம் சொன்னேன். அதாவது நதிநீர் வெள்ளம் கரையில் நெருப்பு, வேறு வழியில் நடுவில் ஓபிஎஸ் தவிப்பு, வேறு வழியில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்தா ஆகணும். அவர் வெள்ளத்தில் சேருவது தான் நல்லது அப்படின்னு மாதிரி பாஜக இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்கே வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால ஓபிஎஸ் வந்து அதற்கான நெருக்கடியை இருதரப்பும் கொடுத்திருக்கின்றன. அதை நோக்கி போகிறார். ஏன்னா அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் தனி பேரவை நடத்தினாலும் சரி, என்ன இருந்தாலும் அந்த வெள்ளத்தில் அந்த நதி தான் கடந்தாக வேண்டும். ஸோ அதனால அந்த டெசிஷனை இப்பவே எடுப்பார். அதற்கான இதை நோக்கி தான் போகிறார். அதனால ஓபிஎஸ் அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். தினகரனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கோச்சப்படலாம். ஆனால் அவர் தொடர்ந்து அவர் கிளைம் பண்ணிட்டே இருக்கார், என்டிஏ நானும் வந்து என்டிஏல இருக்கு அப்படின்ட்டு. அது கடந்த ஒரு 4 வருடங்களாகவே சொல்றாரு அவர். ஆனா அவரு என்டிஏ மேடையில் தினகரனை யாரும் பார்த்ததில்லை. ஒரு புகைப்படம் கூட வந்தது கிடையாது. டெல்லியில் அவர் தினகரன் இருந்தது போல ஒரு புகைப்படம் கூட வந்ததில்லை. ஓபிஎஸ் ஆவது சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற போது அவர் மேடையில் ஏறினார். அதனால இவர் தினகரன் வந்து என்டிஏல இருக்கான்னு அவர் தான் சொல்லி கிளைம் பண்றாரு வழியா நாம வந்து பரவல செய்திகளில் மேடைகளை பார்க்கல, டெல்லியில் நம்ம பார்த்ததாவே இல்லை. ஸோ அதனால அவருடைய கிளைம் எந்த அளவுக்கு உண்மையாகுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு விருப்பம் இருக்கு. பாஜக வந்து கூட்டணியிலே போட்டி போட்டார் சார். ஆமா, பாஜக கூட்டணியில போட்டி போட்டாரு. பாஜக எங்கேயும் திரு தினகரனை விட்டு கொடுத்து எங்கேயும் பேசின மாதிரி இல்லை. அதாவது ஓபிஎஸ் அண்ணாமலை கூட விரைவில் அதிமுக வந்து தினகரன் கைக்கு வரும்ன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓபிஎஸ் கூட அவங்க அப்படி செய்யல. ஓபிஎஸ் கூட ஒரு பலாப்பழத்தை கொடுத்தாங்க. ஆனா தினகரனுக்கு ரொம்ப பக்கத்துல வச்சு தினகரனுக்கு அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். நீங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதிமுக இவருக்கு தலைமையில இருக்கும்லாம் சொன்னாங்க. டிடிவி கைக்கு வந்துரும் சொன்னாரு. ஆனா அதை வைத்து நீங்க வந்து அது என்டிஏவில் அவருக்கு இடம் கொடுத்து அமமுக இடம் பெற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து அதிமுகவை எதிர்ப்பதற்காக அந்த காலத்தில் ஓபிஎஸ்ஸையும் குறிப்பாக தினகரனை பயன்படுத்தி கொண்டார். இப்ப இன்னைக்கு வேண்டாம்னா அதிமுக இவர்களை விட அதிமுக வந்து ஏன் வச்சுக்கணும்னு நினைச்சாங்களோ, ஏன் வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டாங்களோ, ஏன் வச்சுக்கிறதுக்கான ஒரு நியாயமான காரணம் இருக்கு. அது இப்ப எதுவும் இல்லாம போயிடுச்சா? அது நிச்சயமா இப்ப இல்லாம போச்சு. அதிமுகவை அவர் ஏற்றுக்கொள்ள வேறு வழி இல்லாத நிலையை தான் பாஜக. அதனாலதான் அவங்களே இறங்கி கூட்டணிக்கு வந்தாங்க. இல்லைன்னா அவங்களும் வந்து முறுக்கிட்டு எதுக்கு கூட்டணி, எப்படி இருந்தாலும் இவங்க டெல்லிக்கு தான் வரப்போறாங்க அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். அதிமுக இபிஎஸ் தலைமை பொறுப்புல இருக்காரு. அவருக்கு சின்னம் தொடர்பாக, கட்சியின் தலைமை பொறுப்பு தொடர்பாக ஒரு நெருக்கடியை இவங்க 2 பேராலையும் கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்று முக்குளத்தூர் சமூக வாக்குகள். அந்த 2 பாயிண்ட் தானே. இந்த 2 பாயிண்ட்டுக்கான முக்கியத்துவம் இப்ப இல்லாம போயிடுச்சா? பிஜேபி வேணான்னு சொல்றதுக்கு ஓபிஎஸ் சின்னம் நடைமுறை, அது தேர்தல் ஆணையத்துடைய அதெல்லாம் இருக்கு. அந்த நடைமுறை அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அது பெரும்பாலும் எடப்பாடி சாதகமா வருது. நீங்க சொன்னவே முக்குளத்தூர் சமூக வாக்குகள் தெற்கத்திய தென் தமிழ்நாடுடைய கணக்குகள்லாம் இருக்குல்ல, அது ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. நீங்க ஒரு ஓபிஎஸ் என்பது ஒரு பலாப்பழம் மாரி, அதை ஏற்கனவே திருமாவளவன் வார்த்தையில சொல்லும் போது ஏற்கனவே முழுங்கி விட்டார்கள். நீ அதிமுக முழுங்கினாங்க, அது டிபேட்டபிள், அது விட்டுருங்க. ஓபிஎஸ்ஐ பாஜக ஏற்கனவே முழுங்கி விட்டது. அது முழுங்கினது பெரிய பலாப்பழத்துக்கு முன்னால நம்ம வெளிப்படையே தெரியுது. அது ஒன்றும் சரியா செரிக்காகல, அப்படி தெரியுது. அது என்னைக்கு அவர் பலாப்பழ நின்னாரோ அன்னைக்கே அவர் பாஜக ஐக்கியம் ஆயிட்டார். அவருடைய எல்லா நடவடிக்கைகளுமே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, ரெட்டையில எனக்கு கிடைக்கணும், இல்லை யாருக்குமே கிடைக்க கூடாது, அப்படிதான் ஒரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பேசினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தென் தமிழகம் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய சமூகம் ஆல்ரெடி அதை வந்து பாஜக கேப்சர் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து பாஜகவை எதிர்த்து நீங்கள் அதிமுக எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்யலாம். ஆனால் பாஜகவை எதிர்த்து நீங்கள் வந்து அரசியல் செய்ய முடியாது. ஸோ அதனால் அவர் சேஃப் பெட்டுக்காக நீங்கள் பாஜகவை நோக்கி தான் அவர் போகிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். இதை பாஜகவை தவிர அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால அவர் கடைசியாக உணர்ந்து கொண்டு அவர் இப்போ வந்து நிற்கிறாருன்னு நான். சரி, இதை டிமாண்டாக வச்சா இப்படி ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருப்பார் திரு ஓபிஎஸ். இது டிமாண்ட் மாதிரி இல்லை, இது வந்து ஒரு ரெக்வஸ்டாக தான் கேட்குறாரு. அதுதானே சொல்ல, இது வந்து நெருக்கடி தரப்பு இருக்குது, வேறு வழி இல்லை, இதை நோக்கி தான் வருவான்னு பாஜகவை புரிஞ்சுக்கிட்டு தான் அமைதியாக இருந்திருக்காங்க. இல்லைன்னா
இல்லைன்னா அவருக்கு ஒரு பெரிய ரத்தன கம்பளம் வரவேற்பு கொடுத்து அப்பயே சேர்த்துருக்கலாம். ஸோ இப்போ இவ்வளவு நாள் அவங்க வந்து காத்திருந்தது காரணம் வந்து இவர் எப்படி நம்ம கிட்ட வருவாருங்கிற அந்த ஒரு புரிந்துணர்வு இருந்ததுனால தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும். ஏன்னா நீங்க பாருங்க, எடப்பாடி அவர்கள் வைத்திலிங்கம் அவருடைய ஆதரவாளர், ஓபிஎஸோட ஆதரவாளர், ஒரத்தநாடு பகுதிகளெல்லாம் வந்து போது பெரிய ஆதரவு எடப்பாடிக்கு இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க இந்த இடத்துல வந்து அதிமுக ஆதரவு, எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆதரவு இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒரத்தநாடுல அவ்வளோ பெரிய கூட்டம். ஸோ அங்கே வைத்திலிங்கம் இல்லாமலே ஒரு பெரிய அதிமுக பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது வடக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு தன்னை வந்து நிரூபித்திருக்கிறார் எடப்பாடி. ஸோ தென் தமிழகம் அவருடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் அப்படி இருக்கும்போது இவருக்கு சேலஞ்ச் பண்ணுற இடத்துல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வட தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களால் எடப்பாடியை சேலஞ்ச் பண்ண முடியாத நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு.